இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியும் எத்தனை பேருக்கு எவ்வளோ குழந்தைங்க ஆகிட்டு இருக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு பர்சனல் நடந்த விஷயம் சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணால் சின்ன வயசில் ஏதோ காயின் வச்சுலான்ட்டுதுன்னா வாயில் வச்சிடும்போது டக்குன்னு உள்ளே முழுங்கிட்டேன்னு சொன்னாங்க. அது தூக்கிட்டு போகும்போது அது குலுங்கு எங்கள் அம்மா அவசரத்தில் ஓடி இருக்காங்க தூக்கிட்டு. அப்போது அந்த டக்குன்னு அந்த குலுங்கு என்ன சொல்கிறது குலுங்கி போடும்போது அது காயின் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 100 மீட்டரில் ஓடினாங்களா எங்கள் அம்மா. உடனே தூக்கிட்டு வந்து சொன்னாங்க. அது இல்லைன்னா எப்படின்னு தெரியல. ஸோ அது நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன விஷயம். நீங்கள் ரோட்டில் நான் ரீசெண்டாக பார்த்தேன், அடிப்பட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவனை அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க காரில். நான் இங்கே டெலிஃபோன் செஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பேசிக்காக கற்றுக்கணும். எல்லாருமே கற்றுக்கலாம், தப்பே இல்லை. நான் அமெரிக்கன் இதில் இந்த ஏசிஎல்எஸ்ன்னு சொல்லுவோம், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட ஏசிஎல்எஸோட கிளாஸ் முடிச்சிருக்கோம், பிஎல்எஸ் கிளாஸில் முடிச்சுட்டு நான் ஐம் எலிஜிபிள் டு டூ. யாருக்கு வேணால் போய் ஃபஸ்ட் எய்ட் ரோட்டில் பண்ணலாம், ஹாவ் சர்டிஃபிகேட். நான் ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பேசிக்காக அட்லீஸ்ட் போயிட்டு சில இடத்துல பண்ணுறாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த பேசிக்காக ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கே தேவைப்படலாம். சோக்கிங் அது ரோட்டில் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா, நான் ஹிமாலயா போயிருக்கும்போது கூட வந்திருந்தார் லோகநாதன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிச்சிச்சு, இப்படி பண்ணுறாரு, இப்படி கூப்பிட்றாரு. என்னென்னு புரியல. பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டு என்னடா என்ன இது மாதிரி நான் என்ன தண்ணி எடுத்து கொடுத்தோம். நான் உடனே போட்டு பின்னாடி இருந்து வயிற்று பிடிச்சி ஒரு அவங்க உடனே ஃப்ரீ ஆயிடுச்சு அவனுக்கு. நான் அந்த ஒரு லேடியை சொன்னேன். மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுங்க, அதை போய் வீடியோ சொன்னேன். பட் பேர் யாரும் சொல்லலை, அதனால சொல்கிறேன். பட் என்னென்ன அந்த டைமில் நீங்கள் ஒரு வேறு நெருப்பே ஆயிருந்தால் கூட அவங்களுக்கு ஆயிருக்கு நெருப்பில் சாரியில் படுறதுன்னா ஃபுல்லாக உடனே போவதில்லை. இன்னும் கெரோசினோ நம்ம இந்த இதுவோ ஏன்னோ பெட்ரோலோ இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ண உடனே கீழே ரோல் பண்ண சொல்லுங்கள். இல்லை சும்மா ஒரு பெட்ஷீட் நல்ல திக்கு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு துணியை போட்டு அப்படி ரோல் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா உடனே அசைக்காமல் கையில் ஒரு பக்கத்தில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை வச்சுட்டு ஒரு ஃபிசிஷியனை கூப்பிடுங்க. உடனே எமர்ஜென்சி எடுங்க. மயக்கம் போட்டாங்களான்னு பாருங்கள். சில பேர் ஃபால் டக்குன்னு உள்ளே போய் உள்ள நாக்கு மாட்டிட்டு அதிலே ரெஸ்பிரேட்டரி சஃபோகேஷன் அவங்கள ஒரு பக்கம் திருப்பி போடலாம். அவங்க அலர்ட்டாக இருக்காங்க. உடனே இமீடியட்டாக எமர்ஜென்சி நீங்கள் ரோட்டில் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் அமைதியாக இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி நடக்குது இல்லையா? ஸோ அதனாலே நிறைய ப்ளூசட் ஆகிட்டு பிளட்லாம் கசிஞ்சு ஹைப்போவாலமிக் ஷாக் ஆகி இறக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க இருக்காங்களா, திடீர்னு அக்யூட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆகுதுல, கை காலில் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஜெக்ஷன் போனால் உடனே காப்பாற்றலாம். அது இன்ஃபேக்ட் ஸ்ட்ரோக்கா அது ஹெமரேஜுக்கு ஒருத்தருக்குமா. பட் அட்லீஸ்ட் நேபே ஹாஸ்பிட்டலாக ஷிஃப்ட் பண்ணி என்னென்னு பார்க்கணும். இந்த விஷயம் எந்த அளவுக்கு அது அவங்களோட ஃபுல் லைஃப் ஸ்ட்ரோக்கை இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், சண்முகா அவங்க பேர் வேணாம் நினைக்கிறேன், அவங்க ரொம்ப டிலே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இப்போ இல்லையா? அவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆனாலும் திருப்பியும் கம்ப்ளீட்டாக நியர் நார்மல் பொசிஷன் வர்றது தான் முடியுமே தவிர கம்ப்ளீட் நார்மலாக வர முடியாது. ஸோ இப்போ ஏர்லியாக நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆச்சுன்னா அடுத்தது என்ன பண்ண பார்த்துல ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால அந்த ஃபுல் இது எவ்வளோ இப்போ ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ப்ளீட் ஆகி ரத்தம் கசிஞ்சு அப்படியே ஹைப்போவாலமிக் ஷாக்கில் இறந்து எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க ரோட் சைடில், நம்ம எதுவும் தொட வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட் எய்டு போய் படிங்க. இது